சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்தோடும். ஒருத்தர் இந்த விதமாக கேட்டாராம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை ரட்சிக்க எப்பொழுது இயேசுநாதர் வருவார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார், எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களை ரட்சிக்க எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார்? ஏனென்றால் அவரே நிறைய பேர் பாவிகளாக இருந்து பல்வேறு மதங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததை பார்த்துருக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், ஒரு சிந்தனை என்னவென்றால், அவர் பார்த்த நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு மாற்றத்தை பார்த்ததில்லை. நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். பாவிகளாக இருந்த பலர், பல்வேறு விதமான தவறுகளுக்குள் இருந்த பலர், தப்பிதமான வாழ்க்கை முறை இருந்த பலர், கிறிஸ்துவுக்கு ரொம்ப தூரமாக இருந்த பலர், கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப தூரமாக இருந்த பலர் ஒரு காலகட்டங்களிலே மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து சிறந்த நிலைமைக்கு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு பரிதாபமான காரியம் என்னவென்றால், பெருங்கூட்டமான கிறிஸ்தவ மக்கள், வேதத்தில் ஒரு வசனம் ஆண்டவரை குறித்து வருகிறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நிறைய கிறிஸ்தவர்கள் நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, என்றும் மாறுவதற்கான வாய்ப்பும் தெரியவில்லை. திருச்சபைகளோடு தொடர்பு, ஆராதனைகளோடு தொடர்பு, வழிபாடுகளோடு தொடர்பு, திருச்சபையில் உள்ள தேர்தல்களோடு தொடர்பு, திருச்சபையில் உள்ள பதவிகளோடு தொடர்பு, திருச்சபையில் உள்ள நிர்வாகங்களோடு தொடர்பு, திருச்சபையில் உள்ள அரசியலோடு தொடர்பு, ஆனால் ஆண்டவரோடு தொடர்பில்லை. திருச்சபையில் வருகிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், பக்திய பல காரியங்களை செய்கிறார்கள், எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன வேதத்தினுடைய அனுபவம் அவர்களிடத்தில் இல்லை. தேவனுக்கு பிள்ளைகளாக வாழ்வதென்றால் என்னவென்று தெரியவில்லை. கிறிஸ்தவர்களாக தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அநேகரிடத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா, உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால், பரிசுத்தாவியா? அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் வேறு டினாமினேஷன், அவிதமாக சொல்லு நிலைமை காணப்படுகிறது. பரிசுத்தாவி இல்லை என்றால் நீங்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் என்று வேதம் கேட்கிறது. ரோமர் 8:9 வாசித்து பார்க்கும்போது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. இன்றைக்கு பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், லெந்து காலம் வருது, சில திருச்சபைகளில் 7 வாரமும் கூட்டம்தான். சொல்லப்போனால் இன்னும் இந்த தென் மாவட்டங்களில் சில திருச்சபைகளில் 40 நாளும் கூட்டம்தான். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. 40 நாளும் 40 பிரசங்கம் கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் பார்க்கல. பிரசங்கம் கேட்டு லோடு ஏற்றின ஒரு அனுபவத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. 7 வாரமும் லெந்து காலத்தில் பிரசங்கம் கேட்குறாங்க, பிரயோஜனம் இல்லை. வாரந்தோறும் திருச்சபைக்கு வருகிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், நிறைய காரியங்கள் செய்கிற, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அவர்கள் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையில் இல்லை. எனவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதை நிரூபிக்கும்படியாக அநேகருடைய வாழ்க்கை அமைகிற அதே வேளையில், கிறிஸ்தவர்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லையோ என்ற நிலைமை காண்பு. என்றால் பாவிகளை ஆண்டவர் ரட்சிக்க முடியும், ஆனால் கிறிஸ்தவர்களே ஆண்டவர் ரட்சிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களை பாவிகள் என்றே உணரவில்லை. பாவிகள் என்றே உணரவில்லை. அதிலும் கொஞ்சம் பேர் உணர்கிறாங்க. உணர்கிறதோடு சரி, நான் பாவிதான்ப்பா, நான் ஒன்றும் என்ன பரிசுத்தம்னு சொல்லவே இல்லை, நான் ஒன்றும் செய்யணுன்னு சொல்லலையே, பல வருஷமாக சபைக்கு வர, நான் பாவிதான். நிறைய திருச்சபைகளில் கிறிஸ்தவ மக்கள் போய் அறிக்கையிடுறதும் அதுதானே. எப்போ பார்த்தாலும் தங்களை பாவின்னு தான் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து பாவி என்று உணர்கிறவரை ரட்சிப்பார். ஆனால் இவர்களோ பாடல்களை பாடி ஆராதனை செய்து கோயில்களுக்கு போய் காணிக்கை கொடுத்து கம்யூனில் கலந்து கொண்டு தங்களுடைய பாவத்தை உணரவே இல்லை. அருமையானவர்களே, இனி கிறிஸ்து வரமாட்டார். அவர் ஒரு முறை நமக்காக சிலுவையில் அறையுண்டார். எனவே கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லி கொண்டிருப்பதல்ல, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோமா, கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்துக் கொண்டு நாம் பாவிகளாக இருக்கிறோமா சிந்தித்து பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை உலகத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டும்.